அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது எஸ்பிஓவில் வந்து சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டது, நான் ஆல்ரெடி பே பண்ணி தான் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணினேன், நான் திரும்பவும் பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சேல்ஸ் டீமில் இருக்கிறீங்க அப்படின்னா, சேல்ஸ் டீம் அப்படிங்கிறதுனால பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகத்தான் க்ரியேட் பண்ணிச்சு. அதனால சேல்ஸ் டீம் மட்டும் அந்த அமௌண்ட்டு கிட்டு வேணும்னா அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருமே அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை. விருப்பப்பட்டால் நான் வந்து ப்ரொமோஷன் டீமிலிருந்து சேல்ஸ் டீமுக்கு போகிறேன் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ணிக்கலாமா ஒழிஞ்சு, ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க யாரும் கம்பல்சரியாக பே பண்ண தேவையில்லை. ப்ரொமோஷன் டீமுக்கான ஒர்க் வரும்போது நீங்கள் எப்பவும் போலவே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணா மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இது வந்து சேல்ஸ் டீமுக்கு வந்து உங்கள் சேல்ஸ் டீமுக்கு வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு அமௌண்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு அப்படியே அதே அமௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் டீம் மாறிக்கிட்டு ரிமோட் எலைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணினீங்க அப்படின்னா 7,000க்கான அந்த கூப்பனோட அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். அது போக நீங்கள் அடிஷ்னலாக ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இல்லை நான் சேல்ஸ் டீமில் இருக்கேன், என்னால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னா கம்பல்சரி யாருமே பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் சேல்ஸ் டீமில் இருந்தீங்க அப்படின்னாலும் கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேல்ஸ் டீமில் இருக்கிறீங்க, இல்லை நானும் சேல்ஸ் டீமுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க, அதாவது ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறீங்க, நானும் சேல்ஸ் டீமுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் அந்த பைமோட்டில் வந்து 6,500 அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் அந்த அலைட் மெம்பர்ஷிப் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணி டெய்லி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது அமௌண்ட்டு பே பண்ணுறது வந்து உங்களுடைய விருப்பம் தானே ஒழிஞ்சு இந்த பிளான் இருக்கிறவங்க வந்து அமௌண்ட்டு பே பண்ணால் தான் ஒர்க்குங்கிறது கிடையாது. சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க வந்து அமௌண்ட் கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் சேல்ஸ் டீம்லேயே ஜாயின் பண்ணாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து அதை சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறோன்னே நீங்களே எப்பவும் போல் எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேண்டாம், திரும்பவும் பணம் கட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு சேல்ஸ் டீமுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் டீமிலிருந்து அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேல்ஸ் டீமுக்கு மாறிடலாம். அதாவது நீங்கள் ப்ரொமோஷனில் இருக்கிறீங்க, இப்போது சேல்ஸ் டீமுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அமௌண்ட்டு பே பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து நான் அமௌண்ட்லாம் பே பண்ணல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரொமோஷன் டீமுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆனோடனே நீங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இது வந்து அமௌண்ட்டு பே பண்ணுறது கம்பல்சரி கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க அமௌண்ட்டு பே பண்ணி சேல்ஸ் டீமுக்கு போகலாம். சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க அமௌண்ட்டு பே பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை வந்து அப்படியே வச்சுக்கலாம். அது போக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கம்பல்சரி அமௌண்ட்டு பே பண்ணணும், பே பண்ணால் தான் ஒர்க்கு, காசு கட்டுறவங்களுக்கு தான் இவங்க வேலை தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. இப்போ சேல்ஸ் டீமுக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன் டீமுக்கும் சீக்கிரமே ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் வந்து யாருமே எஸ்பிஓ பற்றி இது பண்ணிக்க வேண்டாம். எல்லாத்துக்குமே ஒர்க் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை விட அதிகமாகவே மணி ஏர்ன் பண்ணலாம். அதனால் வந்து எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுக்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு வந்துடும். அது போக நீங்களும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோவும் கொண்டு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.